கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி புருஷனோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனை தேடி வந்துட்டா. ஆனால் அவனும் இவளை பார்த்துட்டு கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இவளும் பின்னாடியே காரில் ஏறி போயிட்டுருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவ வேணும்னே அவன்கிட்ட சாக்லேட் சாப்பிட்றீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றவும் ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவளை நடு ரோட்லேயே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவ்வளோ பின்னாடி கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டுருக்கா. ஓம்கார் வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு, ஓடி வா என் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவளும் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கா. அதே சமயம் பையனோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களுமே கிளம்பி ஒரு கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவளும் கேட்டுட்டு இருக்கா, எங்க போறோம் ஓம்கார் இப்போ அப்படின்னு கேட்டா, என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இங்க பக்கத்துல இருக்கு, நம்ம அங்கதான் போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப இவளோ அவனை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தானே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அதனால ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னாச்சு, எதுக்காக இங்க நிறுத்த சொல்ற அப்படின்னு கேட்டா, எனக்கு பாத்ரூம் வருது அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவளை இங்கிருந்து கிளம்பி போறா. அப்படி போற மாதிரி போயிட்டு அந்த காருக்கு முன்னாடி நின்றுட்டு அவனை பார்த்துட்டு இருக்கா. அவனை எப்படி கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ஓடி வந்தா இல்லையா, அவன் எந்த பக்கம் போனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா. ஏன்னா காரோட அந்த மார்க் இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கா. அந்த பக்கம் அவளோ அவனை எப்படி கொல்லான்னு சொல்லிட்டு யோசிச்சா இல்லையா, ஒரு கட்டையை எடுத்து அவன் பின்னாடி அந்த பக்கமாக திரும்பிட்டு இருக்க நேரமாக பார்த்தா அவனோட தலையில நல்லா அடிச்சிடறா. அப்படியே அடுத்த செகண்டே அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அவன் செத்துட்டானா உயிரோட இருக்கானா அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் புருஷங்காரனை தேடி வந்துகிட்டு இருக்கா காடு சைடு. அப்போ பார்த்தா பாய் ஃப்ரெண்டை வேற அவள் வர சொல்லியிருப்பா போல. அவன் வேற வந்துட்டு இருக்கான். அவன் வந்து இவளை பார்த்துடுறான். டக்குன்னு அந்த சவுண்டு கேட்டு இவளும் திரும்பி பார்க்குறா. அதுக்குள்ளே அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் போல. யாரோ பின்னாடி வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பக்கம் அவனுமே கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டான். என்னாச்சு, நீ வரதுக்கு ஏன் இவ்வளோ நேரம், நான் இவனை கொண்டுட்டேன், இப்போ இவனோட பாடியை வந்து புதைச்சாகணும், அப்புறம் அந்த பழைய தூக்கி மயிரா மேலே போட்டுற வேண்டியதான், வா வந்து ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட பாடியை வந்து அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல அவனை தூக்கி போட்டு குழியை தோண்டிட்டு இருக்காங்க அவனோட பாடி அங்கே புதைக்கிறதுக்காக. ஆனால் அவன் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கான் போல, சாகலை. ஏன்னா அவனோட கை வந்து அசையுது. பட் இவங்களுக்கு அது தெரியல, செத்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு குழி தோண்டிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேற புருஷங்காரனை தேடி வந்துட்டு இருக்கா. எங்க தான் போனீங்க ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு காடு வரைக்குமே வந்துட்டா. அப்ப பார்த்தா அங்க அவனோட காரை பார்த்துட்டா. உடனே ஓம்கார் ஓம்கார்னு கத்திட்டு இருக்கா. அவனை காணோம். அப்புறம் கார்ல வேற பர்ஸு போன் எல்லாத்தையும் விட்டு போயிட்டான் போல. இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் எங்க தான் போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் பார்த்தா கீழே பட்டன் கிடக்குது. அவனோட ஷர்ட் பட்டன் தான் போல. இது ஓம்காரோட பட்டன் ஆச்சு, இது எப்படி இங்க கிடக்குது அப்படின்னா அவரோட உயிருக்கு எதுவும் ஆபத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா. அப்போ கொஞ்ச தூரம் தள்ளி அவனோட ரிங்குமே கிடக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இவளுக்கு இன்னும் பயம் வந்துடுது. அவரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சைடு அப்படியே தேடி போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள இங்கே இவங்க அவனை குழியில போட்டு மூடிட்டு அங்கேருந்து கிளம்பி ஜோடியாக பைக்கில் போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அவனை சாகடிச்சாச்சு. இப்போ வீட்டில் போயிட்டு மயூரா தான் ஓம்காரை சாகடிச்சா அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொன்னால் போதும். அதுக்கப்புறம் அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. மொத்த சொத்தம் நமக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே போயிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் ஒரு வழியாக அப்படி இப்படின்னு தேடி அவனை புதைச்சி வச்ச இடத்துக்குமே வந்துட்டா. பட் அந்த இடத்துல இலைலாம் மூடி இருக்கிறதுனால அங்கே தான் அவனை புதைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. உடனே இவ கடவுள்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க கடவுளே, ஓம்காரோட உயிர் ஆபத்தில் இருக்குது, அவர் எங்கே தான் போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி போக போறா. அப்போ அவளோட ஷால் வந்து அங்கே இருக்கிற மரக்கிளையில மாட்டிக்கிச்சு. அதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போதான் அங்கே இருக்கிற இலையெல்லாம் காற்றடிச்சு அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த இடத்த பார்க்கும்போது மேடா தெரியுது. யாரையோ ஒரு ஆளை இங்கே புதைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா ஓம்கார் இதுக்குள்ளே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த குழியை வந்து தோன்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் கையால் தோணுனா எந்த காலத்தில் அவ தோண்டி முடிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி போய் அவனோட கார்ல எப்போதுமே பூஜை பொருட்கள்லாம் வச்சிருப்பான். ஸோ அதுல இருக்கிற தாம்பூலத்தட்டை எடுத்துட்டு வந்துட்டு மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இங்கே இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா பைக்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா எதிர்த்தாப்புல தான் மாமனாரும் மாமியாரும் கார்ல போயிட்டு இருக்கிறது தெரியுது. உடனே வண்டியை ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறுத்த சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இவ அப்படியே சுத்தி குறுக்கு வழியால வந்து அந்த காருக்கிட்டே போய் விழுகிறா. என்னாச்சு மருமகளே, நீ இங்கே இருக்க, ஹோம்காரும் இங்கே தான் இருக்கானா, அவனோட உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அது வந்து அத்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்குற மாதிரி ஆக்டிங்கை போட்டு ட்ராமா போட்டுட்டு இருக்கா. என்னாச்சு, ஏதாவது பதில் சொல்லு, வாய் திறந்து சொல்லு, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு, அவன் நல்லா இருக்கான்ல அப்படின்னு கேட்டா, இல்ல அத்தை, ஓம்கார் என் கூட தான் இருந்தாரு, அப்புறம் எப்படியோ மயிரா நாங்க இருந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டா. அதுக்கப்புறம் நாங்க இங்கிருந்து கிளம்பி போக போனா மயிராவே எங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருந்தா. அப்புறம் ஒரு இடத்துல பாத்ரூம் போனோன்னு நான் காரை ஸ்டாப் பண்ண சொன்னேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல. மயிரா வேற ஓம்கார் மேல பயங்கர கோவமா இருந்தா. ஒருவேளை அவ ஏதாவது என்னோட புருஷனை பண்ணிட்டாலோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒன்றுக்கு ரெண்டாயிரம் கோத்து விட்டுட்டு இருக்கா. அந்த அம்மாவோ பயப்படுது. சரி நீங்க கடைசியா எங்க இருந்தீங்க, வா என் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கு மருமகளை.
அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினி மண் எல்லாத்தையும் தோண்டி புருஷன்காரனை வெளியே கொண்டு வந்துட்டா. ஆனால் அவன் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறான். பல்ஸை செக் பண்ணி பார்க்குறா, பல்ஸுமே இல்லை போல. உடனே அவள் பயந்துக்கிட்டு ஓம்கார் கண்ணை திறந்து பாருங்க, அப்படிலாம் நீங்கள் என்னை விட்டு போயிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயந்து போயிட்டு சிபிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கா. பயங்கரமாக போட்டு அவனை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கா. கடைசியாக ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் ஓங்கி ஒரு குத்து தான் குத்துறா. அடுத்த நிமிஷமே அவனுக்கு உயிர் வந்துடுது. மறுபொழப்பு தான் இப்போ பொழைச்சது. ஓம்கார் உங்களுக்கு எதுவும் ஆகலை, மூச்சை நல்லா இழுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ முதுக தடவி கொடுத்துட்டு இருக்கா. அந்த பயலோ பின்னாடி அடிச்சது இவ தான் நினைச்சுக்கிட்டு தள்ளி போடி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஓம்கார் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, கிட்ட வராத, நீ தானே என்ன கொலை பண்ண பார்த்த கொலைகாரி, நீ இந்த அளவுக்கு மோசமான பொண்ணா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீ என்ன வெறுக்கிறங்கிறது எனக்கும் தெரியும், ஆனா என்னை கொல்ற அளவுக்கு துணிவியா, அந்த அளவுக்கு நீ ரொம்ப கெட்டவளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கிருந்து திட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவளும் அவன் பின்னாடியே கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கா. ஒரு வழியா அந்த கார் இருக்கிற இடத்துக்குமே வந்துட்டான். பார்த்தா கார் பஞ்சரா இருக்கு. இப்போ எப்படி இங்கிருந்து போறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கே போயிட்டு இருக்கான். இவளும் பின்னாடியே கூப்பிட்டுட்டே போயிட்டு இருக்கா. ஓம்கார் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் காதலே வாங்க மாட்டேங்கிறான். எதுக்காக என் பின்னாடியே வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, நான் உங்க பின்னாடி வர்றதுதான் பிரச்சனையா இருக்குன்னா நான் முன்னாடி போறேன், நீங்க என் பின்னாடி வாங்க, ஆனால் தனியா மட்டும் எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு கேட்டா, ஏன் நான் உன்னோட வேலைக்காரனா உன் பின்னாடியே வர்றதுக்கு அப்படின்னு கேட்குறான். இல்லை நீங்கள் என்னோட புருஷன், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா, இவனோ காதில் வாங்காமல் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவளும் பின்னாடியே கத்திட்டு போயிட்டு இருக்கா. அப்புறம் மாமனார் மாமியாருமே ஒரு வழியாக அவனோட கார் இருக்கிற இடத்துக்குமே வந்துட்டாங்க. அங்கே வந்து பார்த்தா கார் மட்டும் தான் கிடக்கு. ஓம்காரவை காணோம். என்னாச்சு மருமகளே, கார் மட்டும் இங்கே இருக்கு, என் பையன் எங்கே போனா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலையாத்தா, வாங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் எங்கே புதைச்சி வச்சாலும் அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. அங்கே போய் இவங்களும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அவள் பார்க்கும்போது அங்கே மண்ணை தோண்டி அவனை வெளியே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா ஓம்கார் தப்பிச்சிட்டானா, மயிரை தான் காப்பாற்றிட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவள் டென்ஷன் ஆகுறா. அங்கேருந்து கிளம்பி கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கா. ஓம்கார் ஓம்கார்னு சொல்லிட்டு தேடுற மாதிரி. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க மருமகளை தேடுறாங்க. எங்கே இவ பின்னாடி தானே வந்துட்டு இருந்தா, அவளை காணமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கே தான் எங்கேயாவது இருப்பாவா, ஓம்காரவை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அதுமே இங்கே இவளும் லவரை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நம்ம புதைச்சி வச்ச இடத்துல ஓம்காரவை காணோம், மயிரா ஓம்காரவை காப்பாத்திட்டா போல, பரவாயில்ல விட, அவங்க இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் போயிருக்கணும், வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொல்றதுக்காக வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு கிராமத்து ஏரியா பக்கம் வந்துட்டாங்க போல். அதாவது அந்த காட்டுக்குள்ளே தான் அந்த கிராமம் இருக்க போல். நம்ம இங்கே இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும், போகாதீங்க அப்படின்னு சொன்னால் இவன் கேட்க மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கான். அப்போ அந்த கிராமத்து மக்களுமே அங்கே தானே இருக்காங்க. அவங்கள ஸ்டாப் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி அதை போகிறாள், அவர் என்னோட புருஷன் சர்தார்ஜி, உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்டால், தெரியும், மார்பல் கிங்கு சர்தார்ஜி, அவர் எங்கள் மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவர் தான் என்னோட புருஷன், ப்ளீஸ் அவர் இங்கேருந்து கிளம்பி போகிறாரு, அவரை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவனை போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு, சர்தார்ஜி நீங்கள் எங்களோட கிராமத்துக்கு வந்ததை நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், ப்ளீஸ் நீங்கள் இன்றைக்கி ஒரு நைட்டு மட்டும் இங்கே இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை நான் கிளம்பணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தடுக்கிறா. அதான் அவங்க அவ்வளோ பாசமாக சொல்கிறாங்கல்ல, இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு வேற வழி இல்லை, சரி ஓகே இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து போட சொல்லியிருப்பாங்க போல். நம்ம ஹீரோயினி ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த பக்கம் அவனுமே கிராமத்தா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். பார்க்க ரெண்டு பேருமே அழகாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ட்ரிங்க்ஸை வேற கொடுத்துட்ருக்காங்க குடிக்க சொல்லி. அது பாங்கு மாதிரி உள்ள ட்ரிங்க்ஸ் போல், அதைத்தான் அவங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேருமே கொலை பண்ணுறதுக்காக அந்த கிராமத்துக்குமே வந்துட்டாங்க. அவங்க கண்ணில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் பற்றக்கூடாது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டை தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.